ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி படைத்த சாதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தா ஏதோ சின்ன வயசில் இந்த கஞ்சி கறி வச்சு இந்த திராசு வச்செல்லாம் விளாண்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டு செய்யலாம் அப்படின்னு தான் ஐடியா வச்சு தொடங்கினேன். ஸோ எப்படியோ அதை முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு அளவு ஆகிப்போச்சு. ஏன்னா இதுக்கு வந்து நிழல் வேணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தட்டுப்படி கம்பியில் தான் கெட்டி போட்டிருந்தேன். எல்லாமே ஒரு 2 செடி அந்த மாதிரி தான் கெட்டி போட்டு பார்த்தேன் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து லைட்டாக வெயில் பட்டாலும் தாக்கு பிடிக்கலை. ஏன்னா இது நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வரும்போது அங்கே ஃபுல்லுமே வந்து அவங்க வந்து க்ரீன் கலர் நெட்டு வச்சு தான் ஃபுல்லுமே இது பண்ணியிருந்தாங்க. டேரெக்டாக சன்லைட் படாத மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி இங்கே நான் செட் பண்ணலை. ஸோ என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து இது ஸ்டாண்டு மாதிரி வைக்கலாம். ஏன்னா தரையில் வச்சோன்னாக்கி இந்த சிமெண்ட்டு தர வேறையா அந்த வேர் எல்லாமே ரொம்ப சூடு இதில் வந்து பட்டு போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதுக்கு ஸ்டாண்டு செய்தாச்சு. எப்படியோ ஒரு வழியாக செய்து முடித்தாச்சு. நான் இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை இருக்குல்ல, மேக்ஸிமம் தென்னை மட்டை தான் இதில் வச்சுருப்பேன். 1 2 தான் அந்த மரத்தில் உள்ள இதை வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு குறுக்க மறுக்க வச்சு எப்படி எல்லாமே கெட்டியாச்சு. கெட்டி இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் சைஸுக்கு அளவு எடுத்து அந்த பாட்டை வந்து நம்ம தேவைப்படும் போது வெளியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி பாட்டும் கொஞ்சம் அது வைக்க முடிகிற அளவுக்கு வச்சுருந்தேன். மீதியை வந்து அந்த ஸ்டாண்ட்லேயே கீழே கெட்டி போடுறது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாத கயரில் வந்து சிலது ஊஞ்சல் மாதிரி நான் கெட்டி தொங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வேர் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வேருக்கும் கொஞ்சம் காற்றுப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த டப்பாலெல்லாம் வச்சுருக்கிறேன் இல்லை, இதெல்லாமே நீ மாற்றணும். ஆர்கிடுக்கான பாட்டு வாங்கி அதில் தான் வைக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து வேருக்கு எல்லாமே நல்லா காற்றுப்பட்டால் தான் இது வந்து சூப்பராக இதோட க்ரோத் இருக்கும். இது வந்து நம்ம வந்து 25 ருபீஸ்க்கு வாங்கினோம்ல, அந்த ஆர்கிடு தான். அதை தான் நான் வந்து இந்த மாதிரி கயரில் குட்டி குட்டி பாட்டில் வந்து கெட்டி போட்டிருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் தெளுத்ததோட கொஞ்சம் க்ரோத் வந்ததுக்கப்புறமா இதை மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நமக்கு செவரும் இருக்குது, கம்பியும் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த ஸ்டாண்டு செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு க்ரோ பேக்கில் ஒரு மண் எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு கம்பை வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு தான் வச்சுருக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம தண்ணி ஊற்றுறது மாதிரியும் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்